ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு அரைச்சிடலாம். 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதில் 5 போல் முந்திரி இதை அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு வெண்ணெய் இல்லாட்டி நெய் இல்லாட்டி எண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதோட வெங்காயத்தோட கலரும் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். மசாலா கருகாமல் இருக்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட 1/4 கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து சிக்கன் சேர்த்து 5 நிமிஷம் கழித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. முந்திரி இல்லைன்னா கூட பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 150 ml போல் ஊற்றிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு போல் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்ல கிரேவி வந்து சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.